எஸ்பிஐ வங்கியில் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் 15ஆம் தேதி முதல் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு பல முக்கிய கட்டண மாற்றங்களை அறிவித்துள்ளது. பண பரிமாற்ற கட்டண மாற்றங்கள் என்னவென்றால் 25,000 வரை பணம் அனுப்பினால் கட்டணம் இல்லை. 25,000 முதல் 1,00,000 வரை அனுப்பினால் ₹2 + ஜிஎஸ்டி கட்டணம். 1,00,000 முதல் 2,00,000 வரை அனுப்பினால் ₹6 + ஜிஎஸ்டி கட்டணம். 25,000க்கு மேல் பணம் பரிமாற்றம் செய்ய விரும்புவர்கள் நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸ் முறைகளை பயன்படுத்தலாம் என எஸ்பிஐ அறிவித்துள்ளது. எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஆன்லைன் கேமிங் செலவுகளுக்கு வழங்கப்படும் ரிவார்ட் பாயிண்டில் கட்டுப்பாடு. அரசு தொடர்பான பரிவர்த்தனைகள் டாக்ஸ் ஃபீஸ் போன்றவை ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும். ஏர்போர்ட் லாங் ஆக்சஸ் பெற தேவையான வருமானம் அல்லது செலவு வரம்புகளிலிருந்து மாற்றம். நீண்ட நாட்களாக செயல்படாத வங்கி கணக்குகள் அதாவது இன்ஆக்டிவ் கணக்குகள் தனியாக வகைப்படுத்தப்படும். உரிமையாளர் கோராத வைப்பு தொகைகள் கவர்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு மாற்ற உத்தரவு. இதன் காரணமாக நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத வங்கி கணக்குகள் விரைவில் மூடப்படும். எனவே உங்கள் வங்கி கணக்கு நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்தால் உடனடியாக ஒரு பரிவர்த்தனை செய்து கணக்கை ஆக்டிவேட் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய அறிவிப்பு சுருக்கமாக சொல்கிறேன். எஸ்பிஐ கட்டண மாற்றம் 15ஆம் தேதி முதல் 25,000க்கு மேல் பணம் பரிமாற்றத்திற்கு கட்டணம் உண்டு. கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட் ஆக்சஸ் கட்டுப்பாடு. இன்ஆக்டிவ் பேங்க் அக்கவுண்ட்ஸ் மீது அரசு நடவடிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.